ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில ஒரு ஃப்ரீக்வென்ட்டான கொஸ்டின்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அதாவது மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் இல்லன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிளோ ஏதோ நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் சேல் பண்றோம்னா, அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். So we have one motorcycle 40,000 rupees in fixed asset. Now we want to sell this for 30,000. How can I generate invoice? GST applicable. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஒரு 40,000 இருக்கு. நான் அதை வந்து 30,000க்கு வந்து சேல் பண்ண போறேன். இதுக்கு நான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணுமா? இதுக்கு எப்படி நான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது? இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுமா? அப்படின்றது தான் வந்து ஒரு கொஸ்டின். So fixed assets are the assets or things purchased for long term purpose. அதாவது ஒரு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன் ஜிஎஸ்டி லா த டேர்ம் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் இட் யூஸ்ட் ஃபார் சச் அ ஃபிக்ஸட் அசெட். இதை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ்ன்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 219 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் the value of the which is capitalized in the books of accounts. So booksல வந்து நீங்க எவ்வளவு capitalize பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். Of the person claiming the input tax credit and which are used or intention to cause of furtherance of business. So இது வந்து full and full business purpose இருக்கு. நீங்க வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா கிளைமிங் ஆஃப் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா பிசினஸ் பர்பஸா இருந்தா நீங்க வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் ஜிஎஸ்டி லா த சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் including vehicles is treated as a supply of goods and subject to tax if input tax credit was availed at the time of purchase. So purchase பண்ணும்போது input tax credit பண்ணினா அதுக்கு since motor vehicle fall under HSN code 8711 they are generally subject to 18%. So motor vehicles வந்து பார்த்தீங்கன்னா subject to இந்த HSN கோட் தான் கவர் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணோம். இன்கேஸ் வெளி ஸ்டேட்டாக இருந்தால் ஐஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து 18% வந்து அப்ளிகபிள். ஸோ இஃப் ஐடிசி வாஸ் கிளைம்டு, ஸோ ஐடிசி வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் வென் பர்ச்சேசிங் த மோட்டர் வெஹிக்கிள்ஸ். ஸோ வெஹிக்கிள் வாங்கும்போது நான் ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். யூ மஸ்ட் சார்ஜ் ஜிஎஸ்டி அட் 18% ஆன் த டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் 30,000. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்து நான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நான் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து நான் வந்து ஜிஎஸ்டி வந்து கிளைம் பண்ணணும். Your invoice will be including the taxable value of 30,000. So 30,000 வந்து பார்த்தீங்கன்னா 30 taxable value plus GST வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து 5,400 rupees. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 35,400 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ் பண்ணி நான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். However, if ITC was not claimed, so ITC வந்து நான் வந்து கிளைம் பண்ணலன்னா you may opt for marginal scheme as per rule under section 32 subsection 5 of CGST rule. ஸோ இந்த ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்ஜல் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். வேர் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் த ப்ராஃபிட். ஸோ எந்த ப்ராஃபிட் வருதோ அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகாது. சின்ஸ் யூ ஆர் செல்லிங் த மோட்டர் வெஹிக்கிள் அட் த லாஸ். ஸோ 40,000 புக் வேல்யூ, பட் ஆனால் நீங்கள் வந்து சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30,000 தான். கிட்டத்தட்ட 10,000 கிட்ட நீங்கள் வந்து லாஸாக தான் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணீங்க. So no GST would be applicable under the marginal scheme. So இந்த marginal scheme படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST வந்து applicable ஆகாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இன்வாய்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா to generate the invoice you need to issue a tax invoice if GST applicable or bill of supply sold under marginal scheme. ஸோ இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸாக இஷ்யூ பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் இந்த ஸ்கீம் படி நீங்கள் போவீங்கன்னா நீங்கள் வந்து பில் ஆஃப் சப்ளைன்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணணும். This invoice should include details such as your business name, GST number, buyer details, HSN code, sale value, applicability of GST, if any, total amount payable. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பில்லுலையும் உங்கள் பிஸ்னஸ் நேம் இருக்கணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கணும், பையர் டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எந்த வேல்யூக்கு வந்து சேல் பண்ணுறதுன்னு இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி, அது எவ்வளோ அமௌண்ட் பேயபிள் இருக்குது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் பில்லாக வந்து இது வந்து இருக்கணும். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.